தரணி போற்றுகின்ற பரணி மணிக்கு பக்கபலமாக கடமையாற்றுகின்ற கரூர் நகர கழகத்தினுடைய செயலாளர் NPK பாலமுருகன் அவர்கள் இப்போது நன்றி சொல்ல வருகின்றார். அதற்கு பிறகுதான் நாம் எதிர்பார்த்திருக்கிற தமிழ் இனத்தின் பிரளயத்தின் உரை கேட்க நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். இப்போது பாலமுருகன் வருகிறார். ஒடுக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்தின் கரங்களிலே பூட்டப்பட்ட அடிமை விலங்கினை உடைத்தெறிய கந்தக மணக்கும் கலிங்கப்பட்டியில் எங்கள் மாரியம்மாள் அன்னையின் மணிவயிற்றில் ஆணாக பிறந்த அன்னை தமிழ், என் உடல் இயக்கும் நல்லுயர் காவிய தலைவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் திசையாற்றும் திசை நோக்கி வணங்குகின்றேன். புகழ்ச்சோழன் மண்ணில் எங்கள் புயல் சோழன் தலைவர் வைகோ அவர்கள் நடத்தி வருகின்ற திராவிட இயக்க நூற்றாண்டு விழா, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்களின் பிறந்த நாள் விழா, மகாநாட்டின் தலைவர் சாதியத்தை ஒழித்து சாதிக்க பிறந்த தந்தை பெரியாரின் பூமியில் தலைவர் திராவிட இயக்கத்தின் பாசறை காவலன், நாடாளுமன்றத்தின் நமது குரல் கழகத்தின் ஆட்சி மன்ற குழுவின் செயலாளர், ஈரோடு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் கணேசமூர்த்தி அவர்களே, மகாநாட்டை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கின்ற கழகத்தின் வழக்கறிஞரினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் வழக்கறிஞர் ஜி தேவதாஸ் அவர்களே, கொடியேற்றி மானம் காக்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியை வான்விட்ட பறக்க விட்டிருக்கின்ற திருப்பூர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் RTM அவர்களே, அண்ணா சுடரேற்றி இருக்கின்ற கோவை மாநகர் மாவட்ட கழகத்தின் செயலாளர் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் RR மோகன்குமார் அவர்களே, தந்தை பெரியாரின் படத்தை திறந்து வைத்து உரையாற்றி இருக்கின்ற பெரியார் பேராசிரியர் அப்துல்லா பெரியாதாசன் அவர்களே, அண்ணா அவர்களின் படத்தை திறந்து உரை நிகழ்த்தி இருக்கின்ற கவிஞர் தமிழ்மரவன் அவர்களே, நடேசனார் அவர்களுடைய படத்தை திறந்து உரை தந்திருக்கின்ற கழகத்தின் வெளியீட்டு செயலாளர் அண்ணன் வந்தியத்தேவன் அவர்களே, பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்று சிறப்பித்திருக்கின்ற கழகத்தின் முன்னணி தலகர்த்தர்களே, எழுச்சிமிக் அண்ணன் நாஞ்சில் சம்பத் அவர்களுடைய தலைமையில் நாவாடிய எழுச்சிமிக்க கழகத்தின் சொற்பொழிவாளர்களே, இங்கு இசை விருந்து படைத்திருக்கின்ற கழகத்தின் வானம்பாடிகளே, அழகிய பந்தல் அமைத்து தந்த தஞ்சை சிவா, ஒளி அமைத்து தந்த நெல்லை செல்வன், உணவு வசதிகளை செய்து தந்திட்ட நியூ ஆரியபவன் முத்துகிருஷ்ணன் அவர்கள், இந்த தங்க நாற்கர சாலையில் அமைந்த இந்த எழிலான இடத்தை தந்து உதவிய இடத்தின் உரிமையாளர்கள் மரியாதைக்குரிய அங்கோரா ஃபேப்ரிக்ஸ் பெரியசாமி அண்ணன் பெரியசாமி, கந்தசாமி, கனகராஜ், வி கணேசன், ராதாகிருஷ்ணன், கரூர் SPS டெக்ஸ் பழனிசாமி, கரூர் பெரியசாமி, வாங்கப்பாளையம் இளங்கோ, முத்துசாமி, வழக்கறிஞர் சுப்பிரமணி, பூவேந்திரன் உள்ளிட்ட இந்த இடத்தை நமக்கு வழங்கி இருக்கின்ற இவர்களுக்கும், மகாநாட்டின் வரவேற்பு குழு தலைவர் வஞ்சி மண்டலத்தின் பாசறை காவலன் வரலாற்று நாயகன் வைகோவின் இரும்பு நிறம் கொண்ட எக்கு தளபதி, கரூர் மாவட்ட அரசியலில் எப்போதும் எங்கள் ஆடுகளத்தை தயார் நிலையில் வைத்திருக்கின்ற அண்ணன் பரணி மணி அவர்களுக்கும், கழகத்தின் தலைமை நிலைய செயலாளர்கள், துணை பொதுச் செயலாளர்கள், பொருளாளர், அவைத்தலைவர் உள்ளிட்ட அணிகளின் நிர்வாகிகள், இந்த மாநாடு சிறப்பதற்கு அண்ணன் பரணி மணி அவர்களோடு சேர்ந்து கடமையாற்றி இருக்கின்ற ஒன்றிய நகர கழகங்களின் செயலாளர்கள், மாநில மாவட்ட அணிகளின் நிர்வாகிகள், கழகத்தின் கண்மணிகள், இங்கு திரண்டு வந்திருக்கின்ற லட்சக்கணக்கான தலைவர் வைகோவின் வானம்பாடிகள், உங்கள் அனைவருக்கும் கரூர் மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என் நன்றியர்களை தெரிவித்து கொண்டு, இந்த மாநாட்டு நிகழ்வில், அதுவும் திராவிட இயக்கத்தின் நூற்றாண்டு விழா மகாநாட்டு நிகழ்வில் மிக சாமானியமான என்னை அமராவதியும் திருமணிமுத்தாரும் காவிரியும் சங்கமிக்கின்ற திருமுக்குடலூர் கிராமத்தில்
சத்தமில்லாமல் பணியாற்றி வந்த என்னை இந்த இயக்கம் மிகப்பெரிய அங்கீகாரம் தந்து கரூர் நகரக்கழக செயலாளராக அங்கீகரித்து வரலாற்றில் திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு விழா மகாநாட்டில் திராவிட இயக்க வரலாற்றில் மிக சாமானியமாக நிகழ்வுகளே பங்கேற்றவன் நானாகத்தான் இருக்க முடியும். ஒரு குக்கிராமத்தில் இருந்து வந்த என்னை திராவிட இயக்க 100ஆண்டு விழாவில் நிகழ்ச்சியிலே பங்கெடுத்து வைத்திருக்கின்றேன். தலைவர் வைகோ அவர்களுக்கு நான் நன்றிகளை வார்த்தைகளால் சொல்லாமல் என் வாழ்நாளில் வாழ்ந்து காட்டுவேன் என்று சொல்லி, வாழும் போதும் உடல் சரிந்து வேகும் போதும் நீங்கள் காட்டும் திசை நோக்கி என்று சொல்லி இந்த இனித்த வாய்ப்புக்கு நன்றி நிவின்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கட்டி கரும்பும் அமிழ்து, கனி அமிழ்து, முல்லை அரும்பு அமிழ்து, தேன் அமிழ்து, அப்பம் அமிழ்து, குழந்தை குதலை மொழி அமிழ்து, குன்றா பழந்தமிழும் பாட்டும் அமிழ்து, தமிழ்ப்பண் அமிழ்து, திங்கள் அமிழ்து, திகழ் ஆவின் பால் அமிழ்து, வாய்மை அமிழ்து, மடி சுமந்து பெற்று வைக்கும் தாய்மை அமிழ்து, நறுஞ்செவ்வில நீர் அமிழ்து, இங்கே அமிழ்து நீதான், அமிழ்துக்கெல்லாம் அமிழ்தானயம் தலைவா. வைகோவே, வண்ண தமிழ்நாட்டின் வருங்கால முதலமைச்சரே, உரையாற்ற வருக. மடுத்த வாயெல்லாம் பகடும் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடு உடைத்து என்ற இடுக்கண் அழியாமைக்கு இலக்கணமாக விளங்கும் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகின்ற திராவிட இயக்கத்தின் 100ஆண்டு விழா பேரறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் விழா மாநாட்டினை நினைவை விட்டு அகலாத எஸ்வி சாமியப்பன் பந்தலில் நெஞ்சின் உணர்வோடு நீக்கமர கலந்துவிட்ட மண்ணச்சநல்லூர் நடராஜன் அரங்கத்தில் நினைவு எழும்போதெல்லாம் எண்ணங்களிலே சுழலுகின்ற டிபி மூர்த்தி நுழைவாயிலை தாங்கியிருக்கின்ற இந்த மாநாட்டில் தலைமையேற்றிருக்கிற
மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மன்ற குழு செயலாளர், ஈரோடு மாவட்ட செயலாளர், கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர், அடக்குமுறைக்கு அஞ்சாது 19 மாத காலம் சிறை கோட்டம் ஏகிய என் ஆருயிர் சகோதரர் கணேசமூர்த்தி அவர்களே, ஆளும் துரைத்தனத்தின் அடக்குமுறை அம்புகள் பாயும் போதெல்லாம் கவசமாக இருந்து கழகத்தை காத்து வருகின்றவரும் கழகத்தின் உயர்நிலை குழு உறுப்பினரும் சட்டத்துறை செயலாளருமான இம்மாநாட்டின் திறப்பாளர் ஆருயிர் சகோதரர் வழக்கறிஞர் தேவதாஸ் அவர்களே, பொன்மலை புலிவென்றோங்க புதுமலை இடித்து போற்றும் அன்னரி வழியே ஆக அயல் வழி அடைத்த சோழன் மன்னும் அனபாயன் சீர் மரபின் மா நகரமாகி தொன்னடுங் கருவூர் எனும் சுடர்மணி மூதூர் என சேக்கிழார் பெருமானால் பாடப்பெற்ற திருத்தலமாகிய வஞ்சி மூதூரில் கருவூர் எனும் இத்திருத்தலத்தில் வீரம் விளைந்த மண்ணில் இந்த மாநாட்டில் பங்கேற்று உரையாற்றிய கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஆருயிர் அண்ணன் திருப்பூர் துரைசாமி அவர்களே, கழகத்தின் பொருளாளர் ஆருயிர் சகோதரர் டாக்டர் மாசிலாமணி அவர்களே, கழகத்தின் துணை பொதுச் செயலாளர்கள் ஆருயிர் சகோதரர்களான நாசரே துரை அவர்களே, மல்லை சத்யா அவர்களே, துரை பாலகிருஷ்ணன் அவர்களே, மாநாட்டின் வரவேற்பாளரும் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன்கண் விடல் என்று நெடுநாட்களுக்கு முன்பே என் நெஞ்சிலே தேர்ந்தெடுத்து கொண்ட என் ஆருயிர் தம்பியுமான கரூர் மாவட்ட செயலாளர் பரணி மணி அவர்களே, கழகத்தின் கொள்கை விளக்க செயலாளர் மறுமலர்ச்சி ஏவுகணை ஆருயிர் இளவல் நாஞ்சில் சம்பத் அவர்களே, அரசியல் ஆலோசனை குழுவின் செயலாளர் அண்ணன் மலர்மன்னன் அவர்களே, அரசியல் ஆய்வு மையத்தின் செயலாளர் ஆருயிர் இளவல் செந்திலதிபன் அவர்களே, இருள் சூழ்ந்த வேளையில் நம் செய்திகள் எண்ணங்களை விண்ணலைகளிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இல்லையே என்று கண்மணிகள் தவித்த நேரத்தில் தோன்றா துணையாக வந்து எங்களுக்கு அரணாக விளங்குகிற இமயம் தொலைக்காட்சியினுடைய நிறுவனர் ஆருயிர் சகோதரர் இமயம் ஜெபராஜ் அவர்களே, கழகத்தின் வண்ண மணிக்கொடியை இங்கே உயர்த்திய ஆருயிர் சகோதரர் திருப்பூர் மாவட்ட செயலாளர் ஆர்டி மாரியப்பன் அவர்களே, அண்ணாவின் புகழ்ச்சுடரை உயர்த்திய கோவை மாநகர் மாவட்ட செயலாளர் ஆருயிர் இளவல் ஆர் மோகன்குமார் அவர்களே, இயக்க வரலாற்று செய்திகளை பறைசாற்றுகின்ற மாமனிதர்களின், தலைவர்களின், தியாகிகளின் திருவுருவப் படங்களை இங்கே திறந்து வைத்து உரையாற்றிய பெருமக்களான
என் ஆருயிர் சகோதரர்களாம் அப்துல்லா பெரியார்தாசன், கவிஞர் தமிழ் மரபன், கோவை ஈஸ்வரன், புதுவை முத்து, வந்தியத்தேவன், கவிஞர் கோமகன், சகோதரி டாக்டர் ரோகையா, நாமக்கல் மாவட்ட செயலாளர் TN குருசாமி, இணையதள நண்பர்கள், திசை எட்டிலும் திராவிட இயக்கம் வெற்றி முரசு கொட்ட காரணம் எது? பேச்சா, எழுத்தா, செயலா? இப்படிப்பட்ட வாதங்கள் நடைபெற்ற ஒரு பட்டிமன்றத்தை பன்னிருவரும் ஒருவரை ஒருவர் விஞ்சுகிற வகையில் எவர் உரை சேர்ந்தது, எந்த கருத்து என் நெஞ்சை கவர்ந்தது என்று எடை போட இயலாத அளவுக்கு திகைக்க வைத்த விற்பன்னர்களான கழகத்தினுடைய சொல்லேர் உழவர்களான இப்பட்டிமன்றத்திலே பாங்குடன் உரையாற்றிய இயக்கத்துக்கு பெருமை சேர்க்கின்ற சொற்பொழிவாளர்களே, இசை நிகழ்ச்சிகளை நடத்திய நெல்லை அபுபக்கர், ஒரத்தநாடு கோபு, ஒரத்தநாடு கணேஷ், என்னுடைய ஆருயிர் சகோதரர்களே, இம்மாநாட்டில் பங்கேற்பதற்காகவே லண்டன் மாநகரிலே இருந்து இங்கே வந்து இயக்கத்தின் களப்பரணி என்ற குறுந்தட்டையும் தன் சொந்த பொறுப்பில் சொந்த செலவிலே தயாரித்து வெளியிட்ட என் ஆருயிர் சகோதரர் லண்டன் வாழ் ஈழத்து தமிழர் குகன் அவர்களே, முல்லை தமிழ் வணக்க தொகுத்து தந்த ஆருயிர் தம்பி மணவை தமிழ் மாணிக்கம் அவர்களே, தழுதழுக்க நெஞ்சின் பாச உணர்வுகள் தெரிக்க நன்றி சொன்ன நகர செயலாளர் என் ஆருயிர் தம்பி பாலமுருகன் அவர்களே, கடல் போல் பரந்த இந்த மைதானத்தை குடையுள்ளத்தாலே சிறந்த இந்த கொங்கு சீமையினுடைய பெருமக்கள் என் தம்பி மணி அவர்களும் கபினி சிதம்பரம் போன்றோரும் கேட்ட மாத்திரத்திலேயே பத்திரத்திலே கையெழுத்திட்டு இந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வழங்கிய உயர்ந்த மனம் படைத்த பெருமக்களே, கழகத்தின் உயர்நிலை குழு, ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, கழகத்தை கட்டி காக்கும் மாவட்ட செயலாளர்களே, அரசியல் ஆலோசனை குழு, அரசியல் ஆய்வு மையம், ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களே, தலைமை கழக செயலாளர்களே, செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே, ஒன்றிய நகர செயலாளர்களே, கழக அமைப்புகளின் நிர்வாகிகளே, அணிகளின் அமைப்பாளர்களே, அன்புடைய தாய்மார்களே, அருமை சகோதரிகளே, ஆன்றவிந்த கொள்கை சான்றோரே, ஜனநாயகத்தின் விழிகளாக செவிகளாக நான் எந்நாளும் மதிக்கின்ற செய்தியாளர்களே, ஊடகையாளர்களே, கூற்று உடன்று மேல் வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றலதுவே படை என்ற வள்ளுவன் வாய்மொழிக்கு இலக்கணமாக ஈட்டி வாய்ந்தாலும் இமை கொட்டாது மார்பு காட்டும் கூட்டம் எங்கே? அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் வீறு கொண்ட வேங்கைகளின் கூட்டம் என்று மேடைதோறும் நான் முழக்கம் எழுப்புகின்ற தகுதியை தந்திருக்கின்ற வாலிப பட்டாளமே, வணக்கம். மாநாட்டின் தலைவர் தக்கதோர் உரை நிகழ்த்த அரியதோர் மாநாடு, ஆனால் ஓய்வே இல்லாமல் உழைத்ததன் விளைவாக நான் சரியாக தயாரிக்கவில்லை என்று என்னிடம் கவலையோடு சொன்னார். நான் அவரிடம் தெரிவித்தேன், கழகத்தின் பொருளாளர் கடிகாரத்தின் பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் ஒன்றை ஒன்று இருமுறை சந்தித்து கொள்ளும் 24 மணி நேரத்திலும் உழைக்கின்றவன் என்று எனக்கு புகழாரம் சூட்டினார்.
அது உங்களுக்கு தகும். கடந்த 2 மாத காலமாக அப்படி உழைத்திருக்கிறீர்கள். நேற்று நாள் முழுக்க நான் இரவு 10:30 மணி வரை இந்த மாநாட்டு திடலுக்கு வரவில்லை. டெல்லி மாநகரத்திலே இருந்து வந்திருக்கின்ற உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் 3 தமிழர் உயிரை காக்க நாம் தொடுக்கின்ற அறப்போரிலே துணை நிற்கின்ற அருமை சகோதரர் ஜெயந்த் முத்துராஜ் அவர்கள் இன்று நண்பகலில் பட்டிமன்றம் தொடங்கிடும் வேளையில் நான் அங்கே அமரச் சென்ற நேரத்தில் அற்புதமான தீர்மானங்கள், கருத்து செறிவுள்ள தீர்மானங்கள், தொலைநோக்குள்ள தீர்மானங்கள், இந்த 10 தீர்மானங்களும் என்று சொன்னார். நான் தன்னடக்கத்தோடு தெரிவிக்கிறேன், நேற்று பிற்பகல் முழுக்க நானே அந்த தீர்மானங்களை தயாரிக்கின்ற வேலையிலே ஈடுபட்டிருந்தேன். எந்த நம்பிக்கையில்? மலைகளையும் நகர்த்தக்கூடிய வல்லமையுள்ள ஒரு சகோதரனை நான் பெற்றிருக்கின்றேன், அவர் இந்த மாநாட்டின் தலைவராக இருக்கிறார் என்ற நம்பிக்கையில், ஆற்ற வேண்டிய பணிகளை அவர் கவனித்துக் கொள்ளுவார் என்ற நம்பிக்கையில் நான் இந்த மாநாட்டு திடலுக்கு வரவில்லை. 9 மணிக்கு சரியாக கழகத்தின் கொடி உயர்த்தப்பட்டது. என் ஆருயிர் தொண்டரணி தம்பிமார்கள், நான் நேசத்தோடு பாசத்தோடு அரவணைக்கின்ற என் தம்பிமார்கள், தம்பிகள் பாஸ்கர சேதுபதியும் ஜீவனும் வார்ப்பித்திருக்கக்கூடிய தொண்டர்படை தம்பிமார்கள், அணிவகுப்பு மரியாதையை செலுத்த அறிஞர் அண்ணா சிலைக்கு மாலையை சூட்டி ஆர்டிஎம் கொடி உயர்த்த மோகன்குமார் சுடரை ஏற்றி வைக்க சரியாக 9:15 மணித்துளிகளுக்கு மாநாடு தொடங்கிவிட்டது. இன்னும் பல பேர் இரவு 10:30 மணிக்கு மேல்தான் வைகோ பேசுவான் என்று இனிமேல் தான் புறப்பட்டு வர இருக்கிறார்கள். ஆனால் ஹவுஸ்ஃபுல் ஆகிவிட்டது. பந்தல் நிறைந்து, திடல் நிறைந்து, வாகனங்கள் நிறுத்துகிற இடத்திலும் மக்கள் கூட்டம் நிறைந்து, நெடுஞ்சாலை முழுக்க மக்கள் நிறைந்து, இப்படி ஒரு மாநாடு 95க்கு பின்னர் நமக்கு அமையவில்லை. எனவே 8:30 மணிக்கு மேல் புறப்படுகின்றவர்களுக்கு இடமில்லை என்பதனாலே, அவர்கள் வந்து வருத்தப்படக்கூடாது என்பதனால் எல்லோரும் உரைகளை சீக்கிரமாகவே முடித்து விட்டார்கள். மாவட்டத்தில் செயலாளர் ஈரோடில் இந்த மாநாட்டின் தலைவர் தொடங்குகிற வார்த்தையில் நான் அவரிடம் சொன்னேன், பேச்சு சரியாக எனக்கு அமையாது போலிருக்கிறது என்றீர்கள், தொடக்கத்திலே என் பேச்சுக்கு நீங்கள் அடியெடுத்து கொடுத்து விட்டீர்கள் என்று நான் குறிப்பிட்டேன். அவருக்கு ஒன்றும் புரியவில்லை. இப்பொழுது சொல்லுகிறேன், சிட்டுக்குருவியின் தலையிலே முடிசூட்டி இருக்கின்றீர்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். இது அறிஞர் அண்ணா சொன்ன வார்த்தை, உங்களை அறியாமல் சொல்லிவிட்டீர்கள். அறிஞர் அண்ணா சொன்னார், சிட்டுக்குருவிகள் பலம் இல்லாதவை, சிட்டுக்குருவிகள் கூறிய அலகுகள் இல்லாதவை, வல்லூறு வலிமையானது, வல்லூறு கூறிய அலகுகளை கொண்டது, கொத்தும் திறன் படைத்தது. ஆனால் ஒரு காலம் வரும், சிட்டுக்குருவிகளும் வல்லூறுகளை வீழ்த்துகிற காலம் வரும் என்று அலைகடலும் அச்சத்தை தூக்கி எறிந்தவனுக்கு பந்தய மைதானம் என்று வர்ணித்த கவிஞன் அல்லாமா இக்பால் கூறினான். 67 அறிஞர் அண்ணாவின் இயக்கத்துக்கு நாட்டு மக்கள் முடிசூடிய போது, நாடு சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு ஆண்டு கொண்டிருந்த காங்கிரஸ் இயக்கத்தை தோற்கடித்ததற்கு பிறகு
நன்றி தெரிவிக்கின்ற கடற்கரை பொதுக்கூட்டத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பதைப் போல அந்த கடற்கரை மணல் வெளியிலே மாணவனாக அமர்ந்திருந்து அந்த உரையை கேட்டவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். அண்ணா சொன்னார், சிட்டுக்குருவிகளும் வல்லூறுகளை வீழ்த்துகிற காலம் வரும் என்று அக்கவிஞன் சொன்னான். இங்கே சிட்டுக்குருவிகள் வல்லூறுகளை வீழ்த்துவிட்டு பதவிக்கு வந்திருக்கிற காட்சியை பார்க்கிறீர்கள் என்று சொன்னார். அதுபோல சிட்டுக்குருவியின் தலையிலே முடிசூட்டி இருக்கிறோம் என்று சொன்னீர்களே, அண்ணா சொன்ன வார்த்தைகளின்படி இந்த சிட்டுக்குருவிகளும் அதிகார வல்லூறுகளை வீழ்த்துகிற காலம் வரும். இந்த மாநாட்டு மேடையிலே நிற்கிற போது என் மனதிலே தணல் தெரிகிறது, என் நெஞ்சத்திலே கனல் தெரிகிறது, என் இதய திரையிலே ஒரு சிதை தெரிகிறது. இடியும் மின்னலுமாக இருந்த அக்டோபர் 10 நினைவுக்கு வருகிறது. உளுந்தூர்பேட்டையை தாண்டுகிற போது பெருமழை பிடித்துக் கொண்டது. சூறை காற்று வீசுகிறது. தூரத்து இடிமுழக்கம் அருகிலே கேட்கிறது. மின்னல் ஆகாயத்திலே பாய்கிறது. என் மனதிலே பெரும் கவலை, என் மனதிலே பெரும் பதட்டம். திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து நான் நீக்கப்பட்டு விடுவேன். இனி இந்த கருப்பு சிவப்பு வேட்டியை நான் கட்ட முடியாது. நான் நேசித்த தோழர்களின் முகத்தை நான் இனி பார்க்க முடியாது என்று மனதில் கவலையோடு இருந்தபோது, சுந்தர முகத்தோடு சுற்றுப்பயணத்தில் எனக்கு முன்னால் ஓடிக்கொண்டே இருந்தானே ஒரு வாலிபன், டெல்லியில் பணியாற்றி கொண்டிருந்த வாலிபன், அவன் என் வீட்டு வாசலில் தீக்குளித்து மடிந்தானே, சிரித்த முகத்தோடு செத்து போனானே. இதோ நான் மடிகிறேன், நான் மகிழ்ச்சியோடு இந்த சாவை ஏற்றுக்கொண்டேன் என்று நீதிபதியிடம் மரண வாக்குமூலம் கொடுத்து விட்டு போனானே நொச்சிப்பட்டி தண்டபாணி, அவன் உயிரற்ற சடலத்தை தூக்கி கொண்டு நான் வருகிறேன். அந்த நாள் அக்டோபர் 10ஆம் நாள், வரலாற்றிலும் மறக்க முடியாத நாள், எனக்கும் மறக்க முடியாத நாள். வரலாற்றில் ஏன் மறக்க முடியாது? அன்றுதான் நயவஞ்சகமாக இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை ஈழத் தமிழர்கள் மீது திணித்து இரத்தத்தால் கண்ணீரால் மகத்தான தியாகத்தால் பிரபாகரன் கட்டி எழுப்பிய அந்த கோட்டையை நிர்மூலமாக்குவதற்கு ராஜீவ்காந்தி அனுப்பி வைத்த ராணுவம் தாக்குதலை தொடங்கிய போது தீர்வில் மைதானத்தில் குமரப்பா, புலேந்திரன் உள்ளிட்ட 12 சடலங்களை பல்லாயிரக்கணக்கான தமிழ் மக்கள் கதறி அழ அந்த தீர்வில் மைதானத்து சிதையிலே வைத்துவிட்டு, ஓ மரணித்த வீரனே, உன் சீருடைகளை எனக்குத்தா, உன் காலணிகளை எனக்குத்தா, உன் ஆயுதங்களை எனக்குத்தா என்ற அந்த குரலை கேட்டு அவர்கள் அழுது புலம்பிக் கொண்டிருந்த பொழுது சலனமற்ற முகத்தோடு அந்த தீர்வில் சிதைகளுக்கு பக்கத்திலே வந்து பிரபாகரன் நின்றார். எல்லோரும் கதறி அழுது கொண்டிருந்த பொழுது அமைதியாக நின்றார். ஆயுதங்களை ஒப்படைப்பது என்று இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின்படி அவர் ஒப்படைத்திருந்தார் அல்லவா? இப்பொழுது 12 தலகர்த்தர்களை இந்தியாவின் துரோகத்தால் பறிகொடுத்த வேளையில் இந்திய ராணுவம் அவர்களினுடைய தொலைக்காட்சி நிறுவனத்தை, பத்திரிகை அலுவலகத்தை குண்டு வைத்து தகர்த்ததற்கு பின்னர் சுற்றிலும் டாங்கி படைகளும் பீரங்கி படைகளும் துப்பாக்கி ஏந்திய வீரர்களும் சுற்றி வளைத்து தமிழர்களை கொண்டு குவிக்க சூழ்ந்திருந்த வேளையில் எதிர்த்து போராடி மடிவதென்று முடிவெடுத்துக் கொண்டு தன்னுடைய இடுப்பிலே பிரபாகரன் பிஸ்டலை எடுத்து சொருகிக் கொண்டார். அந்த நாள் அக்டோபர் 10. அந்த நாள் அக்டோபர் 10 என்பதனால் நான் தண்டபாணியினுடைய உடலை தூக்கி கொண்டு வருகிற பொழுது என் மனதிலே போராட்டம். அடுத்து என்ன நடக்க போகிறது? நான் என்ன செய்ய போகிறேன்? இந்த இளைஞன் வாலிபன் தன் உயிரை கொடுத்து விட்டான், நெருப்பிலே குளித்து விட்டான். நான் ஒரு சாதாரண ஜீவன், எனக்காக வாழ வேண்டிய வயதில் திருமணமாக வேண்டிய சுந்தர வாலிபன் தன் வாழ்வை மயானத்துக்கு ஒப்படைத்து விட்டான் என்று அழுது புலம்பி கண்ணீரும் கம்பரையுமாக வந்த வேளையில் சிதையிலே அவன் உடலை வைத்துவிட்டு அருகிலே போடப்பட்ட மேடையில் நின்று பேசுகிற பொழுது நான் அன்றைக்கு சொன்னேன்,
மேடை போட உனக்கு அனுமதி கிடையாதா? திராவிட முன்னேற்ற கழகத்திலே உன்னை கூட்டம் போட அனுமதிக்க மாட்டார்களா? மாவட்ட செயலாளர்களுக்கு அனுமதி கிடையாதா? தலைமை கழகத்தின் அனுமதி பெற்றுத்தான் உனக்கு கூட்டம் போட வேண்டுமா? உன் கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தால் கட்டம் கட்டி கட்சியை விட்டு நீக்குவார்களா? உனக்கு பேச இடம் இல்லையா? என் அண்ணனே இதோ பேசு, என் சிதைக்கு பக்கத்திலே வந்து நின்று பேசு, என் நெருப்புக்கு பக்கத்திலே வந்து நின்று பேசு என்று அவன் இதோ நீராகி கொண்டிருக்கிறான், இதோ சாம்பலாகி கொண்டிருக்கிறான். நான் நீதி கேட்கிறேன். என்ன குற்றம் செய்தேன்? என்ன தவறு இழைத்தேன்? இயக்கத்துக்கு என்ன கேடு செய்தேன்? அண்ணா உருவாக்கிய இயக்கத்தில் நான் என்ன கேடு செய்தேன்? என்னை நீக்க என்ன காரணம்? நீக்குவதற்கு திட்டமிட என்ன காரணம்? 2.5 மணி நேரம் நான் பேசினேன். இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகை மறுநாள் முதல் பக்கத்தில் கட்டம் கட்டி he recalled Mark Antony's speech. ஜூலியஸ் சீசருடைய பிரேதத்துக்கு பக்கத்தில் மார்க் ஆண்டனி அன்றைக்கு ரோமாபுரியில் பேசியதை போல வைகோ பேசினான் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஏடு எழுதியது. அந்த உரையை படித்தவாறு பெமினா ஹோட்டலில் இருக்கிறேன். மலர் மன்னனும் மண்ணச்சநல்லூர் நடராஜனும் ஓடி வருகிறார்கள். தஞ்சை மருத்துவமனையிலே இடிமலை உதயன் சாவோடு போராடி கொண்டிருக்கிறான். வீரவாள் கொடுத்தார்களே, ஜொலிக்கும் வாழ் கொடுத்தார்களே, தகத்தகாயமாக ஒளிவிடுகின்ற வாளை கொடுத்தார்களே மோகனும் மார்க்கோனியும் என் தம்பிமார்களும், அந்த பகுதியில் தான், அந்த சீர்காழியில் தான் நான் கூட்டம் பேசுகிற போது அந்த மேடையிலே பேச வந்த இடிமலை உதயன் எனக்கு 5 நிமிடம் பேச எனக்கு வாய்ப்பு கொடுக்க சொல்லுங்கள் அண்ணா மாவட்ட செயலாளரிடம் என்றார். பேச சொன்னேன், பேசினான். அந்த உதயன் பனைமர உயரத்துக்கு இருந்த நெருப்பிலே தன்னை கருக்கிக் கொண்டான். குடவாசல் கூட்டத்துக்கு அனுமதி இல்லை, குடவாசல் கூட்டத்தில் வைகோ பேச முடியாது என்று கேள்விப்பட்டு 10 லிட்டர் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்துக் கொண்டான் என்று கேள்விப்பட்டு நான் தஞ்சை மருத்துவமனைக்கு ஓடினேன். மருத்துவமனை வளாகத்துக்குள் நுழைகிறேன். அழுகையும் கண்ணீருமாக தோழர்கள் வந்தார்கள்.